நாக்பூரில் கல்லூரியில் படித்துக் கொண்டு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த BA காமர்ஸ் மாணவி நேற்று தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தற்கொலை என அனைவரும் நம்பிய நிலையில் திடீர் திருப்பமாக பக்கத்து வீட்டுக்காரர் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் என்ன? மராட்டிய மாநிலம் நாக்பூரில் வசித்து வந்தவர் பிராச்சி ஹேம்ராஜ். அங்குள்ள கல்லூரி ஒன்றில் BA காமர்ஸ் படித்து வந்தவர் பகுதி நேரமாக பங்குச்சந்தை வர்த்தகத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளார். நேற்று தாய் சகோதரர் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பங்கு வர்த்தகத்தில் பிராச்சி ஈடுபட்டு வந்துள்ளார். மாலையில் தாய் வீடு திரும்பிய போது பிராச்சி துப்பட்டாவால் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்துள்ளார். அவர் பங்குச்சந்தை வீழ்ச்சியால் மன உளைச்சலில் தற்கொலை செய்திருக்கலாம் என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பேசியுள்ளனர். ஆனால் மகளின் மரணம் தற்கொலை இல்லை என உறுதியாக நம்பிய அவரது தாய் தனது மகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்தார். போலீசார் சடலத்தை மீட்டு உடல் கூராய்வுக்கு அனுப்பி விசாரணையை தொடங்கினர். முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் கையால் கழுத்தை நெரித்தும் தலையில் பலமாக தாக்கியும் கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் மாணவியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தே 38 வயதான சேகர் அஜப்ராவ் தோர் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். அதில் 38 வயது சேகர் அஜப்ராவுக்கு 20 வயது மாணவி பிராச்சி மீது காதல் ஏற்பட்டுள்ளது. இதை அறியாத மாணவி பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் என்பதால் பிராச்சி சகஜமாக பழகி வந்துள்ளார். இந்நிலையில் தனது காதலை சேகர் அஜப்ராவ் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த மாணவி காதலை ஏற்க மறுத்துள்ளார். மீண்டும் மீண்டும் வற்புறுத்திய நிலையில் சேகருடன் பேசுவதையும் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த சேகர் நேற்று பிராச்சி வீட்டில் தனியாக இருப்பதை கவனித்து மீண்டும் தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் அதனை ஏற்க மாணவி மறுத்த நிலையில் அவரது தலையை சுவற்றில் மோதியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்துள்ளார். பின்னர் மாணவியின் துப்பட்டாவால் சடலத்தை ஃபேனில் தொங்கவிட்டுவிட்டு பங்குச்சந்தை இழப்பீட்டால் தற்கொலை செய்தது போல் சித்தரித்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் இருந்துள்ளார். போலீஸ் சடலத்தை எடுக்க வந்தபோதும் அங்கேயே இருந்து அனைத்தையும் நோட்டமிட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சேகர் அஜப்ராவை போலீசார் கைது செய்தனர். காதலை ஏற்க மறுத்த மாணவியை கொன்றுவிட்டு பங்குச்சந்தை நட்டத்தால் தற்கொலை செய்து கொண்டது போல் பக்கத்து வீட்டுக்காரர் சித்தரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.